ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட வெற்றிமாறனோட அடுத்த திரைப்படத்துக்கான அறிவிப்பு வெளி வந்திருக்குங்க. அதாவது கேஜிஎஃப் கதை மாதிரி வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ தனுஷ், என்டிஆர் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட விடுதலை 2 வந்து நம்மளோட வெற்றிமாறன் இயக்கத்தில் வெற்றிகரமாக ஓடி 25 நாள் வந்து இன்றைக்கி வந்து கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ வந்து நம்மளோட வெற்றிமாறன் டீம் கிட்ட இருந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. அடுத்த திரைப்படம் தனுஷ் கூட கை கோர்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து நம்மளோட வாடிவாசல் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற ரசிகர்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் வந்து அதுக்கான எந்த ஒரு நியூஸும் வரல. அடுத்ததாக வந்து கண்டிப்பாக நம்மளோட வெற்றிமாறன் வாடிவாசலில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறான். வாடிவாசல் முடிச்சுட்டு தான் வந்து அடுத்ததாக வந்து நம்மளோட தனுஷ் மற்றும் ஜூனியர் என்டிஆரை வச்சு வந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து இப்போ அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அந்த திரைப்படம் வந்து முழுக்க வந்து ஒரு உண்மை சம்பவமான கேஜிஎஃப் சம்பவத்தை வச்சு தான் வந்து இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து தனுஷ் ஹீரோ அண்ட் ஜூனியர் என்டிஆர் வில்லனாக இருக்கிறதுக்காக வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க 3 பேரோட காம்போ வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவை தெரிக்க போகுது அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த திரைப்படத்தை வந்து பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டும் இருக்காங்களாம். கண்டிப்பாக வந்து பேன் இண்டியா அளவில் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ வாடிவாசல் முடிஞ்ச கையோடு வந்து இந்த திரைப்படத்துக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ தனுஷுக்கும் 2 திரைப்படங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜூனியர் என்டிஆரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து வாடிவாசல் எடுத்துகிட்டு இவங்க 3 பேரும் வந்து கரெக்டாக வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அந்த திரைப்படத்தில் வந்து இணைய